Hello friends, welcome to India Job Samil. Wish you a happy new year friends. கண்டிப்பாக இந்த இயரில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துருவீங்க, அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, NTPC நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன்லேருந்து இன்ஜினியர் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்ட் ஷார்ட் லிஸ்ட் தான், எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC/ST பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி ப்ரோ என்னென்ன டிசிப்ளின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் டிசிப்ளைனில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக்கலில் ஒரு 30 வேகன்சி, மெக்கானிக்கலில் ஒரு 35, சிவிலில் ஒரு 35 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினியர் E2 கிரேட் போஸ்ட்டுக்கு சேலரி 50,000 இருக்கும். பேசிக்காக உங்களுக்கு 50,000 இருக்கும். ஸோ 1,60,000 வரை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 35 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டால் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 35க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா OBCக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் 38 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி SC/STக்கு 5 years கொடுத்துருக்காங்க. நீங்கள் 40 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். டிசபிலிட்டிக்கு 10 years கொடுத்துருக்காங்க. ஸோ 35க்கு மேலே எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்றவங்க இந்த ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ எக்ஸாம் இல்லை அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அந்த எண்ணிக்கையை குறைக்கிற வகையில் ஒரு சின்ன ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நாங்கள் டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் கூட பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி ப்ரோ, பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ எந்த ஸ்டேஷனில் எந்த ப்ராஜெக்டில் வேக்கன்சி இருக்கோ அதை மேனேஜ்மெண்ட்டே டிசைட் பண்ணி அங்கே உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லொக்கேஷனில் தான் குறிப்பாக வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதில் மென்ஷன் பண்ணல. இப்போ எந்த ப்ராஜெக்டில், இப்போ எந்த ஸ்டேஷனில் எந்த ப்ராஜெக்ட்க்கு வேக்கன்சி தேவைப்படுதோ அங்கே NTPC மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணி அங்கே உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, சரிங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து மாறுபடும். அது உங்களுக்கு அவங்க அலாட் பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிட்டு அடுத்து சொல்லுவாங்க இந்த லொக்கேஷன்லாம் வேக்கன்சி இருக்குது, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்கள் லொக்கேஷனுக்கு எது நியராக இருக்கோ அங்கே நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்து அவுட் டு அப்ளை, எப்படி ப்ரோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா careers.ntpc.co.in. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா January 3 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா December 20 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டேட் January 3. இன்னும் இடையில் ஒரு நாள் தான் டைம் இருக்குது. விருப்பப்படுறவங்க இப்போயே அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஏர்லி மார்னிங் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது. உங்களுக்கு அப்ளை வீடியோ வேணும் ப்ரோ, நாங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் அதிகமாக வந்து நான் கண்டிப்பாக அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? www.ntpc.co.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் UR OBC, ஜென்ரல் OBC, EWS கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 300 அப்ளிகேஷன் வந்து பே பண்ணணும். SC/ST, எக்ஸர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம், ஆஃப்லைன் மோட்லேயும் பே பண்ணலாம். நீங்கள் ஆஃப்லைனில் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷனில் ஸ்டேட் பேங்க் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, பிரான்ச் கோட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ உங்கள் ஸ்டேட் பேங்க்கில் இருந்து இந்த ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் பே பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் ஆன்லைன்லேயே பே பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நெட் பேங்கிங்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா UR OBC, EWS கேட்டகிரி மட்டும் 300 ஆன்லைனில் பே பண்ணோம். நீங்கள் SC/ST பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் December 20 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை அப்லோட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், இன்னும் இடையில் ஒரு நாள் தான் டைம் இருக்குது. இங்கே பாருங்கள், லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா January 3 ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். ஸோ இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் எரெக்ஷன், இதில் ஒரு 30 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த டிசிப்ளைனில் BE BTech முடித்து 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் 4 years எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள், இன்ஜினியர் மெக்கானிக்கல் எரெக்ஷன், இதில் ஒரு 35 வேக்கன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இந்த டிசிப்ளைனில் BE BTech முடித்து 50% இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷனில் 4 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரோ எனக்கு ஒரு 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை வந்து தருவாங்க.
அடுத்து இன்ஜினியர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் ஒரு 35 வேக்கன்சி. எதுக்கு பாருங்கள், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் பிஇ பிடெக் முடிச்சு 50% இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ப்ரோ, நான் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, மினிமம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் முக்கியமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதிகமான முன்னுரிமை கொடுத்து உங்களை தான் மெயினாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரி ப்ரோ, இது டெம்பரரியாக கான்ட்ராக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மேன் பவர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து உங்களை செலக்ட் பண்ணுறாங்க E2 லெவலில் அப்படின்னா இன்ஜினியர் கிரேட் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆரம்ப சம்பளமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் இருக்கும். சரிங்களா, 1,60,000 வரை நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக தான் இருக்கும், அதுக்கடுத்து போக போக தான் உங்களை பர்மனெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு இந்த இயரில் நீங்கள் போயிடுவீங்க. அதுக்கான நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும். சரிங்களா.